வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், தினமும் நாம் தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நாம் விளக்கேற்றியோ அல்லது மனதிலோ நாம் இறைவனை வழிபடுவது வழக்கமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்திலிருந்து நாம் இறைவனை வழிபடும் பொழுது அதனுடைய பலன் எப்படி இருக்கும், அதேபோல் பலன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு தெய்வத்திற்குரிய மந்திரம் அல்லது ஸ்தோத்திரம் அல்லது பாடல்கள் என்று நாம் மந்திரம் ஜெபிக்கும் பொழுதோ, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதோ அல்லது பாடல்கள் பாடும் பொழுதோ எங்கு அமர்ந்து பாடுகிறோமோ, படிக்கிறோமோ, செய்கிறோமோ அதை பொறுத்து தான் பலன் வித்தியாசமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பார்க்க போனால் நாம் நிறைய பேர் வீட்டிலிருந்து தான் முடிந்தளவு நிறைய பேர் வீட்டிலிருந்து ஜெபம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே ஜெபித்தால் 1 மடங்கு பலன் உண்டாகும். ஒருவேளை நாம் ஆறு, குளம், கிணறு என தண்ணீருள்ள இடத்தில் தெய்வ வழிபாடு செய்வோமே ஆனால் அந்த வழிபாட்டின் பலன் 2 மடங்காகும். அதே சமயத்தில் தெய்வ வழிபாடு நாம் மாட்டுத் தொழுவத்தில் அமர்ந்து சொல்கிறோம் என்றால் அது 100 மடங்கு நல்ல பலனை கொடுக்கும். அல்லது நம்முடைய தெய்வ வழிபாட்டை நாம் யாகம் மற்றும் ஹோமம் வளர்க்கும் இடத்தில், ஏனென்றால் அங்கு அக்னி வளர்ப்பார்கள், அந்த இடத்திலிருந்து நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு 1000 மடங்கு பலன், நல்ல பலன் உண்டு. அதே போல் புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் கோவில் கருவறை முன்பு உட்கார்ந்து நாம் கடவுளை ஜெபிக்கிறோம் என்றால் அதற்கு 1,000,000 மடங்கு நல்ல பலன் உண்டாகும். எனவே முடிந்தளவு நாம் அதிக பலன் தரும் இடங்களிலிருந்து இறைவனை வழிபடுவோமே ஆனால் அந்த நல்ல பலனை நாம் நிறைய நாளும், அதே சமயத்தில் அந்த நல்ல பலனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். முடிந்தளவு நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு முடிந்தளவு நீங்கள் தெய்வ வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வசதிக்கேற்ப செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் எது நல்ல அதிகமான பலன் தருகிறது என்பதை பார்த்து நீங்கள் அந்த பலனை, நிறைய பலன் தரும் இடத்தை நீங்கள் தேர்வு செய்து கடவுளை தொழுகிறீர்கள் அல்லது கடவுளை வழிபடுகிறீர்கள் என்றால் அந்த பலன் நமக்கே வந்து சேரும். நாமும் நன்றாக இருக்கலாம். எனவே இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.